Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரிங் நட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் புரியாது. அதனால் கிளாஸ் வந்து நான் டே பை டே போட்டிருக்கேன். அதனால் லைனாக கிளாஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் புரியும். இடையில வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கிளாஸ் பற்றின என்கொயரிக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த ரிங் நாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட மாதிரியே தான். அதில் வந்து நாட்டாக போட்டு முடிச்சுருவோம். இதில் வந்து ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த நீடில் வந்து ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரொட்டேஷனை வந்து நீங்கள் லைட்டாக லூஸ் விட்டு அதை இந்த கையில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ரிங் ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? அதில் வந்து லைட்டாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிங் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு லூஸ் விட்டுக்கலாம். அந்த நீடில் வந்து ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ரொட்டேஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரொட்டேட்டை வந்து லூஸாக விட்டுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரிங் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அடியில் இழுக்கிற த்ரெட்டை வந்துட்டு மேலே இருக்கிற ரிங் மேலே கை வச்சுட்டு நீங்கள் த்ரெட் இழுத்திங்கன்னா அந்த இடத்துக்கு லாக் பண்ணி கொடுத்துரும். கிளியராக பார்த்துக்கோங்க. நான் வந்து சொல்கிற எக்ஸ்பிளைன் புரியலனாலும் வீடியோ உங்களுக்கு ஸ்லோவாக தான் எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு புரியும். அந்த ரிங்கை வந்து கையில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் அடியில் வந்து நீடில் இழுத்திங்கன்னா வரதில் வந்து அந்த நாட் போய் உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துரும். அந்த இடத்த வந்து லாக் பண்ணிவிடும். ரிங் வந்து ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு ரிங் சைஸ் வந்து எப்படி தேவைப்படுது அப்படின்னா, அந்த ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ லூஸ் விடுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு சைஸ் வேரி ஆகும். உங்களுக்கு சின்ன சின்ன ரிங்காக வேணும்னா சின்னதாக நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக லூஸ் விடலாம். இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் ரிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரொட்டேட் பண்ணுறதுல வந்துட்டு ரொம்ப லூஸ் விட்டு போடலாம். சரிங்களா? நீங்கள் அதில் எவ்வளோ லூஸ் விட்டு போடுறீங்களோ அந்த சைஸ்க்கு உங்களுக்கு ரிங் ஃபார்ம் ஆகும். இது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஃப்ளார் ஷேப் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச்சு யூஸ் ஆகும். சரிங்களா? ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்துட்டு ஃபில்லிங்கில் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு எம்ப்ராய்ட்ரி ஃப்ளாரு அந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ரிங் நாட்லாம் போடுவாங்க. சில்க் த்ரெட்லேயும் போடலாம். எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு டபுள் ரிங் வர மாதிரி போடலாம். எப்படின்னா அதே மாதிரி தான். சிங்கிள் ரொட்டேட் போல் டபுள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ரிங் ஃபார்ம் ஆகும். சேம் அதே தான். ரொட்டேட் பண்ணுறது வந்து டபுளாக ரொட்டேட் பண்ணுவோம். நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ரொம்ப கொஞ்சம் குட்டியாக விட்டதுனால சின்ன சின்ன நாட்டாக தெரியுது, சின்ன ரிங்காக தெரியுது. கொஞ்சம் அந்த ரொட்டேஷன் வந்து லூஸ் விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிங் வந்து தனித்தனியாக தெரியும். ஈஸி ஒர்க் தான். அதனால தான் கொஞ்சம் சின்ன இதாகவே நான் வந்து முடிச்சிட்டேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து போடுறதா இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக நான் நிறையா சொல்லி தந்திருப்பேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால டக்குன்ட்டுக்கு வந்து கிளாஸ் முடிக்கிறேன். டபுள் ரிங்கு தான். சரிங்களா? உங்களுக்கு டபுள் ரிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்சைடு ஒரு ரிங்கு, அவுட் சைடு ஒரு ரிங்கு. நீங்கள் டபுள் ரொட்டேஷனோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதுவே போதும். நீங்கள் ட்ரிபிள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு சிக்கு விழுந்த மாதிரி தான் தெரியும். அது ஒன்றும் ரிங் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியாது. டபுளோடயே போதும். இது வந்து ஷேப், இது ஒரு ஃப்ளார் ஷேப்பு. மேக்ஸிமம் இந்த ஷேப்புக்கு மட்டும்தான் இந்த ரிங் நாட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இந்த ஷேப்பே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டிசைன் தான். நீங்கள் வந்து ஒரு ₹1 காயின் சைஸ்க்கு ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னர் சைடு வந்துட்டு உங்களுக்கு ரவுண்டு கரெக்டாக வராது, நான் வந்து மாற்றி மாற்றி முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று ஸ்டிச்சஸ் குத்திடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்சைடு வந்து ஒரு குட்டியே ₹1 காயின் வச்சு, அவுட்டர் சைடு வந்து ஒரு பெரிய ₹1 காயின் வச்சு 2 ஹோல்ஸ் 2 ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்சைடில் வந்து நீங்கள் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து ரவுண்டு வந்து அழகாக ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு ஷேப் மாறி வராது புதுசாக போடுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் எடுக்கவே இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் சிக்க மாட்டோம் ஒருத்தருக்கு. ஒன்று எப்படின்னா ரவுண்டாக ரிங் வராது. ஒரு த்ரெட் வந்து இழுத்து இழுத்து வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இழுக்கும் போது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி விழுந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரவங்களுக்கு வந்துட்டு ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜரி த்ரெட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி ஜரி த்ரெட்டு வரல அப்படின்னா எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டு கூட கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அது வந்து சிங்கிள் த்ரெட்டு தான். நீங்கள் சிங்கிள் த்ரெட்லேயே வந்துட்டு
ஒர்க் பண்ணலாம். எதுவுமே உங்களுக்கு இது வராத பட்சத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் போடுங்க. சில்க் த்ரெட்டு தான் மெயினு. சில்க் த்ரெட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அதில் கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியுது அப்படின்னா ஜரி த்ரெட்டோ இல்லை வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் போட்டு பாருங்கள். சேம் இதே போல் தான் இது ஃபுல்லாக வந்து ரிங் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ரிங் நாட் ஃபார்ம் பண்ணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னர்லேயும் ஒரு லேயர் வந்து சேம் இதே ரிங் நாட் தான் போட போகிறோம். இந்த ஃப்ளார் டிசைனுக்காக தான் இந்த ரிங் நாட்டே நான் வந்து போட்டேன். எல்லா எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் இது எல்லாமே வந்து எப்படின்னா ரிங் நாட் வந்து இந்த ஃப்ளார் ஷேப்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் எங்கே வேணாலும் டிசைன்ஸ் எடுத்து பாருங்கள். இந்த டிசைனுக்காக மட்டும்தான் ரிங் நாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் சேம் இதே டிசைனை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சிலர்லாம் புதுசாக சேனல் பார்த்துட்ருக்கவங்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கிளாஸ்க்கு வந்து கிளியராக புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டோ இல்லை போட்டிருக்கிற கிளாஸ் வந்து நல்லா இருக்குன்னா ஒரு லைக்கோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கேட்டு வாங்குறது என்னோடய விருப்பம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் இது செஞ்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் அப்படின்ற ஆர்வம் கிடைக்கும். உங்களுக்கு கிளாஸ் புரியலைனாலும் உங்களோட கிளாஸ் வந்து கிளியராக இல்லை, எனக்கு வந்து இன்னும் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ப்ரைவேட்டாகவும் கேட்கலாம். இல்லை எனக்கு கமெண்டில் சொன்னாலும் ஓகே, நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு இன்னும் என்னால் முடிஞ்ச பெட்டராக போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு புரியுன்றதுனால நான் இவ்வளோ இதாக போகிறேன், கிளாஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்றதுனால. இல்லை உங்களுக்கு ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி புரியும் இல்லையா? அவங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட் கூட பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் வேறு கிளாஸ் கூட வந்து இன்னும் கிளியராக எடுத்து போடுறேன். ஃபுல்லாகவே ரவுண்ட் ரிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ல் பீடு மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேர்ல் கொடுக்கலாம், இல்லைனா வந்து கோல்டு பீட்ஸ் கொடுக்கலாம், சுகர் பீடு இல்லை சமுக்கி அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இடையில. இடையில நீங்கள் கொடுத்தா தான் ஒரு ஃப்ளார் மாதிரி ஃபில் ஆகும். நீங்கள் சும்மாவே ரிங் நாட் மட்டும் போட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு கசகசன்னு ஒரு டிசைன் மாதிரி தெரியுமே வெளியே, அது ஒரு ஃப்ளார் மாதிரி தெரியாது. ஏதோ ரவுண்டாக கசகசன்னு போட்டிருக்கா மாதிரி தான் தெரியும். அதனால் இடையில வந்து ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ரவுண்டாக தான் ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி அங்கங்கே ஒரு 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 நாட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுக்காது. சரிங்களா? அதனால் கரெக்டாக எப்படி போடணும் அதே சேம் ப்ரொசீஜரை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டில் அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பேர்ல் பீடு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஆப்போசிட் கலராக இருக்கு இல்லையா? வயலட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதனால் அந்த ஒயிட்டில் பேர்ல் அட்டாச் பண்ணோம்னா அது கொஞ்சம் வயலட்டாக தெரியுன்றதுனால பேர்ல் அட்டாச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த டிசைன்ஸ்க்காக தான் இந்த ஸ்டிச்சே போடுறோம். கொஞ்சம் வந்து கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.